தேர்தல் தினத்தன்று ஆள்காட்டி விரலில் மையிட்டுக் கொள்வது மட்டும் ஜனநாயக கடமை அல்ல. சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயக கடமை. அதற்கு நமக்கு அரசியலை பற்றிய ஒரு புரிதல் வேண்டும். அரசியலை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்த அரசியல் விழிப்புணர்வு பதிவாக பகுதி 1. எது அரசியல்? எதை வைத்து அரசியல் நகர்கிறது, நகர்த்தப்படுகிறது, நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது? அதனோட உட்பிரிவுகள்: முதலில் சாதி, பின்பு மதம், அதன் பின்பு மொழி, அதன் பின்பு கடவுள், பின்பு இவற்றால் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி, அதன் பின்பு கிளர்ச்சி, மக்களுக்குள் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி, அவற்றால் ஏற்படக்கூடிய சண்டை, சண்டை பின்பு கலவரமாக மாறலாம், கலவரத்தை நாங்கள் சமாதானமாக ஆக்குகிறோம் என்று அரசியல்வாதிகள் கூறி அதற்குள் வரலாம். பின்பு நாங்கள் சனாதனத்தை நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லும் சனாதனம், அதன் பின்பு அமைதி, அதன் பின்பு ஒற்றுமை. இதை வைத்து அரசியல் நகர்கிறது, நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரையில், இந்நாள் வரையில் இதை வைத்துதான் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உணவில் அரசியல், உடையில் அரசியல், பொழுதுபோக்கிற்காக பார்க்கச் செல்லும் திரைப்படங்களில் அரசியல், அனைத்திலும் அரசியல். சாதிகள் உண்டென்று சொல்வது ஒரு அரசியல் என்றால், சாதிகள் இல்லை என்று சொல்லி கொடிபிடித்து கோஷமிட்டு முழங்கி சாதி கட்சிகளுடன் கூட்டணி வைத்து வெற்றி கண்டு முதல்வராவதும் ஒரு அரசியலே. இப்பொழுது இலைமறையும் சூரியன் மறையுமாக சொல்லியுள்ளேன். பின்வரும் பகுதிகளில் தெளிவுறச் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன்.